கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் சூப்பரான ஸ்பெஷலான கேக், அதுவும் சாக்லேட் ப்ரௌனி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எப்படி செய்தாலும் இந்த ப்ரௌனியே வர மாட்டேங்குதுங்க, வெளியே இருந்து வாங்கினாலும் ரொம்ப காஸ்ட்லியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. நான் ஹோம்மேட பட் அவன்ல செய்திருக்கேன். ஆனா எந்த ஸ்டேஜ்ல குக்கர் வச்சு செய்யணும்னு இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ரொம்ப கம்மி செலவுல ஆனா உங்களுக்கு சூப்பரான ரிச்சான ப்ரௌனி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 150 கிராம் சாக்லேட் எடுத்துக்கோங்க, 50 கிராம் பட்டர் எடுத்துக்கோங்க. நீங்க கிராமா அளக்க முடியல அப்படின்னாக்கா 1.5 பார் ஓகேங்களா. இப்ப நான் போடுறேன் பாருங்க. அந்த மாதிரி ஒரு கடாயில தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஸ்டாண்ட் இருந்தா அதை போட்டு இது மேல ஒரு பவுல் வச்சு அதுல நான் சொன்ன அளவு சாக்லேட்டும் பட்டரையும் ஒன்னா போட்டு நல்லா மெல்ட் ஆகுற அளவுக்கு இந்த பதம் பார்க்குறீங்களா, இந்த பதம் வர அளவுக்கு நல்லா மெல்ட் ஆக்குங்க. 3 முட்டை எடுத்துக்கோங்க, ஒரு பவுல்ல அதை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. 200 கிராம்ஸ் மைதாவை ஒரு ஜல்லடையில போட்டு நல்லா ஜலிச்சுக்கோங்க. இந்த மாதிரி அதையும் நல்லா பீட் பண்ணுங்க. ஒரு ஸ்டேஜ்ல நம்ம நல்லா பீட் பண்ணணும். பீட் பண்ணும்போது தான் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டா வரும். இப்போ வந்து சுகர் அதே 200 கிராம்ஸ், மைதா எவ்வளவு போடுறீங்களோ அதே அளவு சுகர் போடுங்க. சுகரை அப்படியே போடாதீங்க, மிக்சியில ட்ரையா நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருக்க அந்த சாக்லேட் சிரப்பையும் அதுல நல்லா ஊத்திக்கிட்டு நல்லா பீட் பண்ணுங்க. பீட் பண்ணிட்டு இப்ப நம்ம ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம அவன் ப்ரீ ஹீட் பண்ண போறோம். 170 டிகிரி செல்சியஸ்ல வச்சுக்கோங்க. 10 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல குக்கர்ல என்ன பண்ணலாம்னு சொல்றேன் பாருங்க. குக்கரை வந்து ப்ரீ ஹீட் பண்ண போறோம். என்ன பண்ணணும்னா குக்கரை அடுப்புல வச்சு 15 மினிட்ஸ்க்கு அப்படியே அது நல்லா காய விடுங்க. குக்கரை வந்து ஹீட் பண்ணுங்க. இப்போ தேவையான நட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் பாதாமும் முந்திரியும் போட்டு ட்ரை பண்ணி ஒரு பவுலில் போட்டு வச்சுட்டேன். நம்ம இந்த ஆல்ரெடி ஒரு பேட்டர் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதில் அந்த நட்ஸை போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு அவன் பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் பட்டர் ஷீட் போட்டு 4 பக்கமும் இந்த மாதிரி வெட்டி விட்டுக்கோங்க. அப்போதான் உள்ள கரெக்டாக இந்த மாதிரி வரும். கீ தடவிக்கோங்க, இல்லை பட்டர் தடவிக்கோங்க. இப்போ நம்ம செய்து வச்சிருக்க பேட்டரியும் போட்டு நல்ல ஒரு தட்டு தட்டி அவன் உள்ள வச்சுட்டு டெம்பரேச்சர் வந்து 175 டிகிரி செல்சியஸ் வச்சுக்கோங்க. 1/2 hour டைம், 30 மினிட்ஸ் வச்சுக்கோங்க டைமை. திரும்ப எடுத்து ஒரு டேப் பண்ணிட்டு 10 மினிட்ஸ் உள்ள வைங்க. இந்த ஸ்டேஜ்ல எல்லாம் ரெடி பண்ணிட்டு குக்கர்ல அதை நல்லா வைக்கும் போதும் ஒரு தட்டு தட்டி அதை அது மேல குக்கர் உள்ள வச்சிருங்க. கேஸ்கட் போடாதீங்க. போடாம குக்கரை அப்படியே மூடி விசில் போட்டுருங்க. போட்டுட்டு சிம்ல வச்சிருங்க. 45 மினிட்ஸ்ல இருந்து 50 மினிட்ஸ் வரைக்கும் அது அப்படியே சிம்லயே இருக்கும். இப்போ நான் திரும்ப எடுத்து காட்டுறேன் பாருங்க. சும்மா சூப்பரான அழகா அட்டகாசமா எவ்வளவு அழகா வருது பாருங்க. நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. உங்க எதிர்க்கவே இந்த மாதிரி வரும். உங்களுக்கு அவ்வளவு ஜூசியா சூப்பரா சாக்லேட் ப்ரௌனி ரெடி. அவன் இல்லாதவங்க கவலைப்படாதீங்க, குக்கர்லயும் எப்படி செய்யறதுன்னு நான் இதுல சொல்லியிருக்கேன். அதை கண்டிப்பா செய்து பாருங்க. உங்க கிறிஸ்மஸை சூப்பரா கொண்டாடுங்க. நியூ இயரை சூப்பரா என்ஜாய் பண்ணுங்க. எல்லா ஃபெஸ்டிவல்ஸ் வருது, ப்ரௌனியோட செலிப்ரேட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம ப்ரௌனியை செய்து பாருங்க. ப்ளம் கேக்கும் நான் நம்ம சேனல்ல போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ, பாய்.